நல்லா பேசுங்க, ரொம்ப நல்லா பேசுங்க. நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்க. பேச்சு தான் ஒரு மனிதனுக்கு வெற்றியையும் தோல்வியையும் பெற்றுத்தருவதே அவனுடைய பேச்சு தான். பேச்சில் ஒருத்தன் தோல்வி அடைஞ்சான்னா அவன் வாழ்க்கையில் பல விஷயத்தில் தோற்றுருவான். ஒரு சின்ன பெட்டி கடை வைக்கணும்னாலே பேச்சு திறமை வேணும். அவன் வச்சுருக்க பொருளை பூரா பில்டப் பண்ணி விற்கலைன்னா அந்த பொருள் பூரா அவன் தான் வச்சுருக்கணும் கடைசி வரைக்கும். ஒரு சின்ன கடலை மிட்டாயை கூட ஒரு 10 வர்ணனை சொல்லி விற்றா தான் கடலை மிட்டாய் வியாபாரம் ஆகும். அந்த கடலை மிட்டாயை விற்கிறதுக்கு அவர் சொல்லுவார் பாருங்க, வந்து வாங்குவானே கடலை மிட்டாய் 2 குண்ணே. இந்த கடலை மிட்டாய் நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, வேறு எந்த கடையிலையுமே இது கிடைக்காதுங்க, கோயில்பட்டிலேருந்து நேராக வாங்கினது. இதை ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா 3 மாதத்துக்கு இதை பற்றி தான் நினச்சிக்கிட்டே இருப்பீங்கன்றுவேன். உடனே அவன் 2 வாங்கினேன்னு வந்தவன் 20 பேக் பண்ணுன்றுவேன். என்ன காரணம்னா அவனுடைய பேச்சு திறமை. அவன் பாட்டுக்கு கடலை மிட்டாயா எடுத்துகிட்டுப்பா அப்படின்னா எனக்கு வேணான்ட்டு போயிடுவேன். 2 வாங்கினேன்னு நினச்சவன் கூட வேணான்ட்டு போயிடுவேன். பேச்சாற்றல் தான் ஒரு மிகப்பெரிய மனிதனை வளர்ச்சிக்கு கொண்டு போகக்கூடிய ஆற்றல். வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் எப்படி கூப்பிட்றாங்க தெரியுமா? டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன் எல்லோரும் சீரியலு, அந்த நேரம் பார்த்து கதவை தட்டிடுறாங்க. நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீயும் தலையெழுத்து இருந்தால் பாரு இந்த நாடகத்தை அப்படின்ட்டு உட்கார வச்சுட்டு காப்பி குடிக்கிறியாங்கிறத கூட அப்படிங்கிறேன். உடனே இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. பையன்கிட்ட வந்து பேர் கேட்டு அவன்கிட்ட அந்த பேரை கேட்டு வாங்கிறதுக்குள்ளே பெரிய பிரச்சனை ஆயிடுது. தம்பி பேர் என்னங்க சொல்கிறான், மாமா கேட்குறாருல, அவங்க அப்பா ஒரு பார்வை பார்க்குறேன். ஏன் அப்படின்னா நான் சொல்லாமல் அவன் யார்கிட்டையுமே பேரே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறான். அவங்க அப்பா பெருமையாக சொல்கிறார், அவன் அதிகமாக பேச மாட்டான் சார், ரொம்ப ரிசர்வ்டு, அவன் எல்லாத்துக்கிட்டையும் சகஜமாக பேசுகிறதில்ல. இது ரொம்ப பெருமையாக பிள்ளையா அது, இதுக்கு ஒரு பணத்தை பெற்று வச்சுருக்கலாம். பிள்ளைன்னா கலகலன்னு ஓடணும், ஒடியாரணும், பேசணும், ஓடணும், திடீர்னு மேஜையிலேருந்து பொத்துன்னு குதிப்பேன். இன்றைக்கி அப்படி இருந்த பிள்ளைய பூரா சைலண்ட்டாக ஆயிட்டாங்க. வாழ்வின் வெற்றியை பெரிதும் தீர்மானிப்பது உடல் வலிமையா மன வலிமையா? ஐயா, உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு வள்ளலார் சொல்லியிருக்காரு. இதோட அர்த்தம் தெரியுங்களா? அதாவது உடலைத்தான் முதல்ல வளர்த்தார ஒழிய உயிரை வளர்க்கலை. இதிலிருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நான் என்ன தலைப்பில் பேச வந்திருக்கேன்னு. ஐயா, நான் என்ன படிச்சிருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களை பார்த்தா என்ன ஒரு எஸ்எல்சி படிச்சிருப்பீங்க, இல்லாட்டி ஒரு பிஏ படிச்சிருப்பீங்க. ஐயா, நான் சொல்கிறேங்க என்ன படிச்சிருக்கேன்னு. அதாவது பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ், மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ், மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், மாஸ்டர் ஆஃப் சைக்காலஜி, பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் ஹெர்பல் சயின்ஸ், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் டீச்சிங் அண்ட் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் அக்கௌண்டிங் முடிச்சிருக்கேங்க ஐயா. ஏதோ காலேஜில் இருக்க கோர்ஸுகளை பூரா வரிசையாக மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறேன்னு நான் நினச்சேன். ஆனால் அதை பூரா படிச்சிருக்கீங்க பாரு. உண்மையிலே நான் 30 வருஷம் வாத்தியாராக இருந்து நான் வாங்கின டிகிரி 3 தான். ஆனால் நீ எவ்வளவு டிகிரி வேறு வாங்கிட்டு இருக்க? சரி, இதோட முடிக்க போறியா இல்லை இன்னும் ஏதாவது? இல்லைங்க ஐயா, இப்போ பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் பண்ணிட்டு இருக்கேன். வாழ்த்துக்கள். அடுத்த முறை உன்னை வந்து முனைவர் பட்டம் பெற்ற டாக்டராக தான் உங்களை நான் சந்திப்பேன். ஆனால் சில பேர் லண்டனில் போய் 1 மாதம் ஒரு டிப்ளமா படிச்சுட்டு வந்த டாக்டர்கள்லாம் அவங்க பேருக்கு பின்னாடி போட்டுக்குவாங்க எம்பிபிஎஸ், எம்டி, எஃப்ஆர்சிஹெச், ஏபிசிடி, இஎஃப்ஜிஹெச், எஃப்எஸ், ஓஃபா, ஹாஃப்எஸ், ஹாலந்து, நியூசிலாந்து அண்டு லண்டன், ஸ்காட்லாண்டு அப்படின்ட்டு. ஆனால் போய் 1 மாதம்தான் படிச்சிருப்பார், ஒரு சர்டிஃபிகேட்டு. ஆனால் 32 எழுத்தை போட்டிருப்பார். ஆனால் நீ உண்மையிலே உழைத்து படித்து இத்தனை பட்டங்களை வாங்கி இருக்கக்கூடிய உன்னுடைய கல்வி தாகத்துக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். ரொம்ப நன்றி. இன்னும் தொடர்ந்து நீங்கள் படிக்கணும் ஐயா. இதுக்கெல்லாம் காரணம் என்னோட மனவலிமைன்னு எல்லாருமே சொல்லலாங்க ஐயா, ஏன் நீங்கள் கூட சொல்லலாம். ஆனால் இதுக்கு காரணம் என்னோட மனவலிமைன்னு சொன்னேன்னா அது வந்து என்னோட தற்பெருமையாயிருங்க ஐயா. ஏன்னா இதுக்கு பின்னாடி என் பெற்றோர்களோட உடல் வலிமை தாங்க ஐயா எனக்கு துணை நின்றுச்சு. அடுத்ததாக என்னை பள்ளிக்கூடத்தில் சேர்த்து போனாங்க ஐயா. அப்போ வந்து
அங்கிருந்த ஆசிரியர் சொன்னார், இவனையெல்லாம் பள்ளிக்கூடம் சேர்த்துனீங்கன்னா எங்கள் பள்ளிக்கூடம் எனத்துக்காரது அப்படின்னு கேட்டாங்க ஐயா. ஆனால் அவங்களுக்கு தெரியலீங்க ஐயா, நான் வருங்காலத்தில் அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஆசிரியராகக்கூடிய தகுதி இருக்குன்னு. 5வது முடித்ததுமே எங்கள் பெற்றோர்கள் வந்து மேல்கல்விக்கு 6ஆம் வகுப்பு சேர்த்த போகலான்னு சொன்னாங்க ஐயா. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க, அவனுக்கு 5வது வரைக்கும் படிச்சுட்டான் இல்லை, அவனுக்கு எதுக்கு நீ மேற்கொண்டுக்கு படிப்பு, அவனுக்கு தான் பணம் என்ன தெரியுமே, ஒரு பொட்டி கடை வச்சு கொடுங்க, பீடி சிகரெட் வச்சு பொழைச்சிக்கிட்டுன்னு சொன்னாங்க ஐயா. ஆனால் +2ல் 100% அட்டனன்ஸோட ஸ்கூலில் 3வது இடம் வந்தேங்க ஐயா. ஐயா நான் ஒரு வேலை கேட்க ஒரு பக்கம் போயிருந்தேங்க ஐயா. அவங்க சொன்னாங்க, ஓகே நீ வந்துட்ட, ஆனால் உனக்கு மன வலிமை இருக்குன்னு சொல்கிற, ஆனால் உன் மன வலிமைக்காக நாங்கள் வேலை கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஐயா. அங்கே வந்து அந்த நிறுவனம் வந்து 2வது மாடியில் இருக்குது. அதுக்கு வந்து குறுகலான சந்து, அந்த சந்தில் 82 படி ஏறி போய் என் உடல் வலிமையை நிரூபிச்சங்காட்டித்தானுங்க ஐயா எனக்கு வந்து அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க ஐயா. சிறிது காலம் கழித்து எங்கள் அலுவலகத்துக்கு ஒரு உயர் அதிகாரி வந்து ஆய்வுக்கூட்டம் நடத்த வந்திருந்தார். அப்போ வந்து ஆய்வுக்கூட்டம் நடந்ததுமே உயர் அதிகாரி சொல்லியிருந்தார், அந்த அறிக்கையை தயாரித்து எனக்கு உடனே கொடுக்கணும், ஏன்னா நான் ஈவினிங்கே கிளம்பிடுவேன் அப்படின்னு சொன்னாருங்க ஐயா. அப்போ வந்து எல்லாருமே ஆய்வுக்கூட்ட அறிக்கையை குறிப்பெடுத்துட்டு அப்புறம் கணினியில் வந்து டைப் செஞ்சு கொடுப்பாங்க ஐயா. நான் வந்து அப்போவே அவர் சொல்ல அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த குறிப்பை உடனே எடுத்து கணினி மூலமாக டைப் அடித்து அப்போவே பிரிண்ட் எடுத்து கொடுத்தங்க ஐயா. அங்கே வந்து நின்னது என்னோட மன வலிமை இல்லைங்க ஐயா, என் உடல் வலிமை தானுங்க ஐயா. நாளை என்றும் நம் கையில் இல்லை, நாம் யாரும் தேவன் கை பொம்மைகளே, என்றால் கூட போராடு நண்பா, என்றைக்கும் தோற்காது உண்மைகளே, உசைன் போல்டை போல் நில்லாமல் ஓடு, கோல்டு தேடி வரும், உந்தன் வாழ்வும் ஓர் ஒலிம்பிக்கை போலே வேர்வை வெற்றி தரும். ஐயா இந்த பாட்டு மூலமே தெரிஞ்சிருப்பீங்க நான் என்ன தலைப்படுத்திருப்பேன்னு. அதே தாங்க ஐயா, உடல் வலிமை தான் ஐயா. கல்வியில் பெரியவர் கம்பர், அவர் எழுதிய கம்பராமாயணமும் சரி, மகாகாவியமான மகாபாரதமாக இருந்தாலும் சரி, அது ரெண்டுலையும் ஜெயிச்சு தர்மம் தாங்க ஐயா. ஐயா அந்த தர்மம் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் உடல் வலிமை தாங்க ஐயா. அதை எப்படி சொல்கிறேன்னா, கம்பராமாயணத்தில் அனுமன் என்பவன் இல்லை என்றால் அங்கே சீதையை கண்டுபிடிச்சிருக்கவும் முடியாது, அங்கே ராவணனை வதம் செஞ்சிருக்கவும் முடியாதுங்க ஐயா. கம்பர் அழகாக சொல்கிறாருங்க ஐயா அனுமனோட உடல்மையை, விட்பெரும் தடந்தோல் வீர வீங்கு நீர் இலங்கை வெட்பின், நட்பெரும் தவத்தாலாய நங்கையை கண்டோல் உள்ளோன், இப்பிற பெண்பதோன்றும் இருபுற என்பதோன்றும், கற்பென பெயரும் தோன்றும் கலிநடம் புரிய கண்டுன்னு சொல்கிறாங்க ஐயா. அதே மாதிரி மகாபாரதம் எடுத்துக்கிட்டால் அங்கே பீமன் அர்ஜுனன் இல்லைனா கௌரவர்களை கொண்டிருக்க முடியாது, துரியோதன் துச்சோதனன் போன்றவன் வதம் செஞ்சுருக்க முடியாதுங்க ஐயா. ஐயா அடுத்த சொல்ல போனால், போன வருஷம் வெள்ளம் வந்துச்சுங்க ஐயா சென்னையில் டிசம்பர் மாதம். ஐயா அங்கே மன வலிமை மிக்கவங்கெல்லாம் பாலும் பண்ணு தாங்க கொடுத்தாங்க, ஆனால் உடல் வலிமை மிக்க இராணுவ வீரன் தாங்க ஐயா ஒவ்வொரு உயிர்களையும் காப்பாற்றினது. ஐயா நம்ம இங்கே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் அங்கே வெயிலையும் மழையிலையும் தன்னோட உடலை வருத்திக்கிட்டு வேலை செய்கிற ஒவ்வொரு உடல் வலிமை இராணுவ வீரன் தாங்க அங்கே நம்மளுக்கு முக்கியமாக இருக்காங்க. ஐயா அடுத்த சொல்லணும்னா, ஐயா நீங்கள் வந்து உங்களுக்கு திருமண வரவேற்பு நீங்கள் எப்படிங்க போவீங்க? திருமண வரவேற்பு எப்படி உங்கள் மனைவியோட போவீங்க, எப்படிங்க போவீங்க? ஒரு திருமண வரவேற்புக்கு என் மனைவி கூட போகிறதுன்னா நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பந்தாவாக போவோம். பந்தாவாக போகிறீங்க ஐயா. ஐயா அங்கே போயிட்டு நல்லா சாப்பிட்றீங்க, சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரும்பொழுது நைட் 9 மணி ஆயிடுது, 2 திருடங்கிட்ட மாட்டிக்கிறீங்க ஐயா. அப்போ அந்த இடத்துல உங்களை காப்பாற்றுறது எதுங்க ஐயா? அநேகமாக இந்த குரூப்புகளில் ஒரு 5 பேர் பெரிய சதித்திட்டத்தோடு இருக்காங்க. ஒரு குரூப் என்னடானா, பாடம் நடத்தும் போது கண்ணு காலு காது 3மே ஆப்பானா என்ன பண்ணுவேன்னு கேட்குறாரு. இன்னொருத்தர் நீ பாடம் நடத்திக்கிட்டு இருக்க இப்போ பொத்துன்னு கீழே விழுந்து அப்படியே கிடக்கிற என்ன ஆவேன்னு கேட்குறாரு. இவர் மனைவியோட கல்யாணம் முடிஞ்சு வர்றப்ப 2 முரட்டு திருடங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவேன்னு கேட்குறாரு. முடிஞ்ச வரைக்கும் அவங்க 2 பேர்த்துக்கிட்டே சண்டை போட்டு போராடி என் மனைவியை காப்பாற்றுவேன்
அதுதான் வந்து எனக்கு இப்போ என் மனசில் படுறது. அந்த இடத்துல கூட உடல்மை தாங்க சிறந்ததாக இருக்குது. ஐயா இப்போ வந்து கிரிக்கெட்டில் மொத்தம் எத்தனை பேருங்க விளையாடுவாங்க? கிரிக்கெட்டு எத்தனை பேருங்க விளையாடுவாங்க? கிரிக்கெட்டு 11 பேர். 11 பேரும் தங்களோட மன வலிமை தான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க வாட்டு மன வலிமை சிறந்தது நம்ம ஜெயிச்சிடலான்னு சொல்லிட்டு இருந்தா நிச்சயமாக ஜெயிக்க முடியுமாங்கய்யா? என்னுடைய மன வலிமையால் நான் வென்று விடுவேன் அப்படின்னு சச்சின் டெண்டுல்கர் பேட்டை மட்டும் இப்படியே வச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தாருன்னா அவர் சாதனை படைச்சிருக்க முடியுமா? பேட்டை எடுத்து ஓங்கி அடிக்கணும், அப்போ தான். அதாங்கய்யா அவர் வந்து அந்த அந்த 11 பேரும் முயற்சி எடுத்து உடல் மேலே போராடினா தாங்க வின் பண்ண முடியும். அதாங்க சொல்லுவாங்க, சச்சின்னு படித்தது 10வது ஆனாலும் அடிச்சா 100 ஆகுது. ஐயா அடுத்தது சொன்னால் இன்னொரு கேள்வி கேட்கலாமாங்க உங்களை? கேளுங்க. ஐயா நீங்கள் வந்து ஒரு அறிவியல் வாத்தியார். ஐயா நீங்கள் வந்து வகுப்பில் பாடம் நடத்திட்டு இருக்கீங்க, அறிவியல் பாடம். ஐயா உங்களுக்கு ஹெட் மாஸ்டர் ஃபோன் பண்ணுறாரு, லியோனி ஐயா ஒரு 4 பசங்களை அனுப்பிச்சி விடுங்க, மேஜை மற்றும் உபகரணங்கள்லாம் வந்திருக்கு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வகுப்பில் இருக்கும்போது எது மாதிரி பசங்களை அனுப்பிச்சி விடுவீங்க? மேஜை மற்றும் நாற்காலிகள்லாம் பார்சல் வந்திருக்கு, அதை தூக்கி இறக்கி வைக்கணும், ஒரு 4 பயல்களை அனுப்புங்க அப்படின்னா ஓமக்குச்சி நரசிம்ம மாதிரி 4 பயல்களை அனுப்பி ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிறதா? மேஜை நாற்காலியை தூக்குறதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கான பையங்களை தான் அனுப்புவேன். ஐயா அந்த இடத்துல கூட உடல்மை தாங்க இருக்குது, மன வலிமை என்பது இல்லைங்க ஐயா. நான் இங்கே பேச வந்திருக்கிற தலைப்பு மன வலிமை. இதை நான் எப்படி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன்னா, என்னோடய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை இதோட கோத்து சொல்ல போகிறேன். நான் கவர்மெண்ட் ஐடி முடிச்சிருக்கேன். எனக்கு நான் முடித்த டைமில் கவர்மெண்ட்டில் எனக்கு வேலைவாய்ப்பற்றோருக்கான உதவித்தொகை அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க. அதை வாங்கிறதுக்கு நான் முயற்சி செஞ்சேன். அப்போது எனக்கு ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் தேவைப்படுச்சு. அந்த இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு நான் ஒரு ஆர்ஐ ஆஃபீஸுக்கு போயிருந்தேன். ஆர்ஐ ஆஃபீஸில் ஆர்ஐ சார்கிட்ட போய் நான் இப்போ கேட்குறேன், சார் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டைப்பண்ட் வாங்கிறதுக்கு எனக்கு ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, தம்பி நீங்கள் வந்து இப்படி நேராக வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வாங்க முடியாது, மணிகார் ஆஃபீஸு அப்புறம் ஆர்ஐ அப்புறம் தாசில்தார் அப்படி தான் நீங்கள் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி. சார் எனக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி வரல, பேப்பரில் வந்து நேராக ஆர்ஐ கிட்ட வந்தால் வாங்கிக்கலாம், நீங்கள் மணிகாரை பார்க்க வேண்டியது இல்லைன்னு சொன்னேன். அவர் கோபம் வந்துருச்சு, தம்பி நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நீங்கள் மறுபடியும் என்னை நீங்கள் போட்டு கொடுத்தே ஆகணும்னு சொல்கிறீங்களே, இது எப்படி அப்படின்னு சொல்லி. சார் நான் எனக்கு இருந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு. அவர் மறுபடியும் நான் பேசுகிறத பார்த்து கோபம் வந்துச்சு. அவர் என்னன்ட்டார்னா, நான் பார்க்குற கொஞ்சம் நல்லா துருதுருன்னு கண் இருந்தோன்னே 2 கண்ணை நோண்டிடுவேன் அப்படின்ட்டார். எனக்கு ஊனாங்கிறது ஒரு பக்கம், நாம் கேட்க போகிறது உதவி, இதில் 2 கண்ணை வேறு நோண்டிடுவேன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி அழுக ஆரம்பிச்சிட்டேன். அழுக ஆரம்பிச்சிட்டு அப்புறம் எனக்குள்ளே ஒரு ஆசுவாசப்படுத்திட்டு, ஐயா நீங்கள் இன்றைக்கி அதிகாரத்தில் இருக்கிறீங்கிறதுக்கு வேண்டி என்ற கண்ணை நோடிடுன்னு சொல்கிறீங்க, நான் அந்த அதிகாரத்துக்கு வரக்கு எத்தனை நேரம் ஆயிரும்? நானும் தான் படிச்சிருக்கேன், நாளைக்கு இந்த உத்தியோகத்தில் இருக்க மாட்டேன், எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவர் அதுக்கப்புறமா தான் நான் பேசுகிறத பார்த்துட்டு, சாரி தம்பி அப்படின்னாரு. அப்பவும் கூட விடலை. சார் நான் நினச்சேன்னா இன்றைக்கி இப்போ இந்த செகண்டில் நடு ரோட்டில் போய் உட்காந்துருவேன், உங்கள் வேலையே காணாமல் போயிடும், அதுக்காக நீங்கள் தயவுசெய்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டு, அவர் எனக்கு கடைசியில் சாரின்னு சொன்ன கடைசியில் தான் நான் வெளியே வந்தேன். ஆனால் அந்த டைமில் என்னோடய மன வலிமையை நான் அங்கே காட்டாமல் இருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு அந்த உதவித்தொகையை என்னால் வாங்கியிருக்க முடியாது. காரணம் என்னோடய மன வலிமை தான். என்னோடய மனம் இருக்குது, உடம்பு குறையாதான் இருக்குதுப்பா, நான் உடம்பு குறையாதான் இருக்கேன். ஆனால் என் மன வலிமை தான் அங்கே எனக்கு ஜெயிச்சுது, உடம்பெல்லாம் அங்கே ஜெயிக்கல. அதனால் நான் மன வலிமை தான் பெருசுன்னு இந்த இடத்துல பேச வந்திருக்கேன். எவ்வளோ இடத்துல மன வலிமை பெருசுன்னு சொல்லி என்னோடய வாழ்க்கையிலேயே நான் ஒப்பிட்டு உங்களுக்கு நிறைய சொல்ல போகிறேன். நான் பள்ளியில் 6th படிக்கிறேன். ஒரு நாள் நான் வந்து படித்த ஸ்கூலு பிளைண்டு ப்ளஸ் பிசிக்கல் ஹேண்டிகேப்டு என்ன மாதிரி இருக்கிறவங்க 2 பேரும் சேர்ந்து எஜுகேஷன் படிக்கிற இடம். ஹாஸ்டல் எல்லாம் தங்குறது ஒரே மாதிரி. ஒரு நாள் சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சுக்கணும், அதுதான் அங்கே முறை. சாப்பிட்டுட்டு தட்டு கழுவு போகிறேன். தட்டு கழுவிட்டு திரும்பும்போது ஒரு கண்ணு தெரியாத பொண்ணு என் காலை மிதிச்சிட்டான். எனக்கு வலி தாங்கவே முடியல. வலின்னா அவ்வளோ வலி, உங்களுக்கு தெரியாது, ஊனமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கீழே ரத்தம் ஓட்டம் இல்லாத இடத்துல அடி விட்டுருச்சுன்னா என்ன வலிக்கணும், அப்படியே உயிர் போகிற மாதிரி இருந்தது. ஆனால் அந்த குழந்தை என்னால் அந்த பொண்ணை திட்டவும் முடியல.
என்னால் இந்த வலி தாங்கிக்கவும் முடியல, சும்மா ஓன அழுதுட்டேன். ஆனால் அங்கிருந்து வெளியே வந்தோடனே நான் எனக்கு சார்கிட்ட சொல்லும்போது அவர் சொன்னார், இல்லை நீ இதையெல்லாம் தாண்டி இங்கே படிச்சின்னா மட்டும்தான் உனக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி. அந்த வனவளவையும் எனக்கு அந்த வாத்தியார் அங்கே சொல்லி கொடுக்கல அப்படின்னா நான் இங்கே வந்து உட்காந்து இங்கே பேசியிருக்க முடியாது. அந்த மனவலிமை இருந்த தைரியம் தான் எனக்கு இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சு. என் பேர் கௌதம் பாண்டி. எனக்கு காதும் கேட்காது, வாய் சரியாக பேச வராது. இருந்தாலும் உங்கள் எல்லாத்து முன்னாடியும் பேசணுன்னு திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன். நான் பேச வந்த தலைப்பு மன வலிமை. நான் பேசுறது உங்க எல்லாத்துக்கும் புரியுதா? நல்லா புரியுது. உண்மையிலே தெளிவாக பேசுகிறவங்க கூட உளர்றாங்க தண்ணியை போட்டு. ஆனால் நீ பேசுகிறது ரொம்ப அழகாக புரியுது. உன்னுடைய முகத்தை வச்சே நீ என்ன சொல்ல வர்றன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன குறை உள்ளவன் சொல்றாங்கல்ல, இந்த உலகத்துல பேச தெரிஞ்சவங்க எல்லாரும் நல்லதை மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்களா, இல்ல கேட்க தெரிஞ்சவங்க எல்லாரும் நல்லதை மட்டும்தான் கேட்டுட்டு இருக்காங்களா? நல்லா கேட்க தெரிஞ்சவங்களை விட, நல்லா பேச தெரிஞ்சவங்களை விட நல்ல மனசு உள்ளவன் தான் குறையில்லாத மனுஷன் அப்படின்னு. சார், இன்னைக்கு நீங்க இவ்வளோ பெரிய ஆள் ஆனதுக்கு காரணம் உடல் வலிமையா மன வலிமையா, எதனால? ஆமாம், நீயும் சரின் பியூலாவும் ஏதோ திட்டம் போட்டு வந்திருக்கீங்க. முன்கூட்டியே நான் ஏதாவது தீர்ப்பை சொல்லி மிச்ச ஆளுகளெல்லாம் பேச விடாமல் பண்ணணும்னு சதி நடந்துக்கிட்டு இருக்கு. நான் செரின் பியூலாவுக்கு சொன்ன அதே பதில் தான். ஒரு தனி மனித வளர்ச்சிக்கு பெரிதும் தேவை உடல் வலிமையும் மன வலிமையும் தான். கடைசி வரைக்கும் இதே மாதிரி நான் ஜால்ரா தான் வாசிச்சுட்டு இருப்பேன். பெரிய பெரிய பேச்சாளர்கள்லாம் பேசின இந்த மேடையில் பேச தெரியாத நான் பேசுறேன்ல, இதுவே என்னோட பெரிய மன வலிமைன்னு சொல்றேன். சார், எனக்கு விஜய்னா நிறைய பிடிக்கும். எனக்காக விஜய் பாட்டு பாடுறீங்களா? விஜயோட பாட்டை திடீர்னு பாட சொன்னால் எப்படியா பாடுறது? விஜயோட பாட்டில் எனக்கு பிடிச்ச பாட்டை நான் பாடவா? உனக்கு நிறைய பாட்டு பிடிக்கும். எனக்கு பிடிச்ச பாட்டு, யார் பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற மகனோ இந்த ஊர் கும்பிடும் குலசாமி இவன், யார் செய்த தவமோ இது, யார் செய்த தவமோ இந்த ஊர் கும்பிடும்
இவன் ஆதி சிவன். அடவேர் தந்த வேர்வைக்கு நீரில்லையே, அடவோர் பூக்கும் நேரத்தில் நீ இல்லையே. யாரோ யாரோ நீ யாரோ, இன்பம் தந்த கண்ணீரோ.